இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை ஸ்ரீயம். அத்தியாயம் 22. குண்டலினி தூண்ட பெறுதல். ஒரு மாலை பொழுதில் இரவு நெருங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் பாபாஜியிடமிருந்து ஒரு வித்தியாசமான பாடத்தை கற்றுக்கொண்டேன். தூணியை எதிர்நோக்கி நாங்கள் உட்கார்ந்து இருக்க அக்னி ஜுவாலைகள் நாட்டியமாடி கொண்டிருந்தன. பாபாஜி, அக்னி எல்லா நாகரிகங்களிலும் புனிதமாக கருதப்பட்டு வந்தது. வேத காலங்களிலே அக்னி பகவான் ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கப்பட்டு வந்திருக்கிறார். எப்போதாவது அக்னி ஏன் இவ்வளவு முக்கியமாக கருதப்பட்டு வந்தது என்பதை நினைத்து பார்த்து இருக்கிறாயா என்று கேட்டார். உணவு சமைப்பதற்கு நெருப்பு வேண்டும். மேலும் குளிர்காலங்களில் நம்மை உஷ்ணமாக வைத்துக் கொள்ளவும் காட்டு மிருகங்களை நெருங்க விடாமல் தூரத்தில் நிறுத்தவும் அக்னி உதவுகிறது. அதனால்தான் என்னவோ பண்டைய காலத்தினர் அக்னிக்கு மதிப்பு கொடுத்தனர் என்று கூறினேன். பாபாஜி சிரித்தார். ஆமாம், அதற்கு மேலேயும் பயன்கள் இருக்கின்றன. பண்டைய காலங்களில் தீப்பெட்டி கிடையாது. நெருப்பை உண்டாக்குவதற்கு 2 காய்ந்த குச்சிகளை வைத்துக்கொண்டு அக்னி பகவானிடம் பிரார்த்திப்பார்கள். ஒரு தீப்பொறி ஏற்பட்டுவிட்டால் அதுவே அதிசயமாக கருதப்பட்டது. அப்போதைய சிந்தனையாளர்கள் அந்த நெருப்பு அங்கே உண்டாவதற்கு முன்னால் எங்கே இருந்தது என்று கேட்டார்கள். அந்த கட்டைகளிலே தான் அது ஒளிந்து இருந்தது. சமயத்திற்கு ஏற்றவாறு வெளிப்பட்டது. எனவே அக்னி ஆத்மாவின் அடையாளமாக கருதப்பட்டு எங்கும் வியாபித்து சில சூழ்நிலைகளின் கட்டாயங்களுக்கு ஏற்ப காட்சி அளிக்கிறது. மற்றொரு காரணம், அக்னி ஆத்மாவின் அடையாளமாக உபயோகிக்கப்பட்டது. ஏனென்றால் எப்பொழுதும் அக்னி மேலெழுந்தவாறுதான் எரிகிறது. எரிகிற கட்டையை கீழ் நோக்கி வைத்தாலும் தீயின் ஜுவாலைகள் மேல் நோக்கிதான் எழுகின்றன. அதே போல ஒரு சிறிய தீப்பொறியே ஒரு முழு காட்டை எரித்து விடுவதற்கு போதுமானது. ஒரு தீயின் ஜுவாலையிலிருந்து 1000 மெழுகுவர்த்திகளை பற்ற வைக்கலாம். அதற்கு பிறகும் முந்தைய தீ ஜுவாலை எரிந்து கொண்டுதான் இருக்கும். எனவே ஆத்மாவிற்கு இதைவிட வேறு எந்த அடையாளம் மிக ஏற்றதாக இருக்க முடியும்? நெருப்பு அழிக்கும் சக்தியாக மாறும் பொழுது எல்லாவற்றையும் சாம்பலாக ஆக்குகிறது. தீயானது அனைத்தையும் கருகடிக்கிறது. இரக்க குணத்திற்கும் அன்பிற்கும் உரிமையான புனித அக்னியை எல்லா சுயநலங்களையும் எரித்து சாம்பலாக ஆக்குகிறது. ஆஸ்திகர்கள் தங்களுக்கு எந்த வரம்புகளும் இல்லை என்று எடுத்து காட்டுவதற்காக இந்த சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறார்கள். பார்வைக்கு தெரியும் நெருப்பு மட்டும்தான் அக்னி என்று அழைக்கப்படுவதில்லை. எளிதில் தீப்பிடிக்கும் எல்லா பொருள்களும் அக்னிதான். மனித உடலில் ஜீரணத்திற்காக நடக்கும் எல்லா ஆக்க அழித்தல் பணிகளும் ஜீரண அக்னி என்று அழைக்கப்படும். ஆசை என்னும் நெருப்பு அதிகமானாலும் குறைவானாலும் அதுவும் அக்னிதான். உனக்கு முன்பு ஒரு காதலி இருந்திருந்தால் அவளை முந்தைய நெருப்பு என்று கூறுவது இல்லையா? யாரும் முந்தைய காற்று என்றோ முந்தைய தண்ணீர் என்றோ குறிப்பிடுவதில்லை. ஏனென்றால் அன்பு, ஆசை, உள்நுணர்ச்சி எல்லாமே ஒரு விதமான நெருப்புதான். கற்பனை என்பது கூட நெருப்புதான். அதனால்தான் அக்னி பல காலமாக வணங்கப்பட்டு வருகிறது. நாத் பரம்பரையில் இருக்கும் எங்களுக்கு அக்னி எங்களை சேர்ந்த சுய அங்கமாகவே ஆகிவிட்டது. தூணியை பற்ற வைத்து எரியும் ஜுவாலைகளை பார்த்தவாறே மணிக்கணக்கில் அமர்ந்து இருப்போம். அக்னி எங்களது நண்பனுமாய் பாதுகாவலனுமாய் ஆகிவிட்டது. எங்களது மனது அந்த ஜுவாலைகளுடன் ஒன்றுபட்டு கலந்துவிடும். இயற்கையின் எல்லா தன்மைகளைப் போல அக்னிக்கும் தனியாக ஒரு மனது இருக்கிறது. எங்களது மனதும் தீயுடன், அதாவது அக்னி பகவானுடன் 2 கலந்து விடுகிறது. அதனால்தான் ஜுவாலைகள் நாங்கள் கேட்கும் எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறது. இதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும். எனவே நம் உள்ளே இருக்கும் அக்னியான குண்டலினி பரந்த உலகின் ஆக்கல் அழித்தல் சக்தியின் அங்கமாகத்தான் உள்ளது. அது வெளியே உள்ள அகில உலக ஆக்கல் அழித்தல் சக்திகளுடன் ஒன்றுபட்டு இந்த தூணியில் பிரவேசித்து காட்சி அளிக்கிறது. தீ ஜுவாலைகள் தூணியில் இருந்து 6 தெழுந்து 1000 இதழ்கள் கொண்ட தாமரைக்கு செல்வதால் மனிதன் கடவுள் ஆகிறான். அப்பொழுது பறந்து விரிந்த எண்ண உணர்வுகளை அணுகவும் செய்யலாம், உபயோகிக்கவும் செய்யலாம். கவலைகள் மறையும். எச்சரிக்கையுடன் கவனித்தல் அவசியம். பாபாஜி சிதறாத கவனத்துடன் தீயையே உற்று பார்த்து கொண்டே, ஓ தூணியில் நடனமாடிக்கொண்டிருக்கும் என் இதய அக்னியே, இன்னும் மேலே மேலே எழுந்து உன் கம்பீரத்தை காண்பிப்பாயாக என்றார். உடனே ஒரு தீ கொழுந்து மட்டும் உயரமாக எழ ஆரம்பித்தது. சந்தேக பிராணியான என் மனது அங்கே வீசிக் கொண்டிருக்கும் குளிர்காற்றினால்தான் அந்த தீ கொழுந்துவிட்டு மேலே எழ ஆரம்பித்தது என்று நினைத்தது. ஆனால் ஒரே ஒரு கொழுந்து மட்டும்தான் உயர எழுகிறது என்பதை உணர்ந்தேன். அந்த கொழுந்து இப்படி அப்படி என்று அசைந்தாடும் தூண் போல சற்று தூரத்தில் இருந்த தேவதாரு மர உயரத்திற்கு எழுந்தது. ஓ அக்னி, இப்பொழுது இந்த வாலிபனின் நாபி பகுதியை தொடு. மதுவின் உள் அக்னி உன் ஆசீர்வாதத்தால் விழிப்பு அடையட்டும். அந்த உயரமான தீக்கொழுந்தின் நாக்கு என்னை நோக்கி வளைந்த பொழுது நடுங்கினேன். ஆனால் அது மின்னல் போல என் நாபியை தீண்டி
முழு உடலையும் நெருப்பால் சுட்டது. அந்த நெருப்பு மேலே எழும்பி என் தடைகளையெல்லாம் சாம்பலாக்கி மூளை பகுதியை அடைந்தது. அங்கே பல ஒளி வெள்ளமாய் பல வண்ண மின்னல்களாய் பிரகாசமாக சிதறியது. அதிசயத்தக்க முறையில் குளிர்ந்த மற்றும் மகிழ்ச்சியான உணர்வுகள் என் தண்டுவடத்தில் இறங்கின. கீழ் மற்றும் மேல்நிலைகளுக்கு இடையே ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டது. பாதையில் தடைகள் சீர் செய்யப்பட்டன. நான் பாபாஜியின் அன்பான தைரியமூட்டுதலுடன் அந்த நிலைகளை கடந்தேன். கண்களை திறந்த பொழுது தீ கொழுந்துகள் பழையபடி சாதாரண நிலைக்கு திரும்பி இருந்தன. பாபாஜி மகிழ்ச்சியுடன் ஒரு தாய் தன் குழந்தை முதல் அடி எடுத்து வைப்பதை கவனிப்பது போல என்னை பார்த்து சிரித்து கொண்டு இருந்தார். நல்லது, இன்றைக்கு இது போதும், அமைதியாக தியானம் செய்து தூங்கு என்று பாபாஜி கூறினார். பாபாஜி, நேற்றே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். நீங்கள் எப்போதாவது தூங்குவது உண்டா? நேற்று இரவு முழுவதும் விழித்தே இருந்தீர்கள், நீங்கள் தூங்கவில்லை அல்லவா என்று வினவினேன். மகனே, நான் உறங்க தேவையில்லை, ஆனால் நீ உறங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் உனது உடலும் மனதும் களைப்படைந்து விடுவதனால் மீண்டும் சக்தி பெற்று இளமையாக்கி கொள்ள வேண்டும். நான் களைப்படைவதும் இல்லை, தளர்ச்சி அடைவதும் இல்லை. போக போக நீயே இதை பற்றி ஓரளவிற்கு புரிந்து கொள்வாய். பல வருடங்களுக்கு பின் பலவித பணிகளை செய்யும் பொழுது எப்படி இது சாத்தியமானது என்பதையும் புரிந்து கொள்வாய். அன்று இரவு ஆழமாக தியானம் செய்தேன். எனது மனம் உயிரே எழுந்து இதுவரை பார்த்திராத எல்லைகளுக்கு சென்றது. என்னை தொந்தரவு செய்த பல கேள்விகளுக்கு பதில்களுடன் திரும்பி வந்தது. பாபாஜிக்கு தலைவணங்கி சமஸ்கரித்து குகையின் உள்ளே உறங்குவதற்காக சென்றேன். பாபாஜி பத்மாசனத்தில் ஒரு பாறையைப் போல செங்குத்தாக அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் அக்னியையே பார்த்து கொண்டிருந்தன. ஓம் தொடரும்.